இந்த வாரம் ஒரு 2, 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நெறைய படங்கள், நல்ல படங்கள் வந்திருக்கா, கெட்ட படங்கள் வந்திருக்கான்ற அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு படம் எங்களுடைய அந்த டைட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமா அட்ராக்ட் பண்ணுச்சு. அந்த டைட்டிலோடைய பெயர் வந்து ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரு. என்னடா இது ஹாலோகாஸ்ட் இப்படி ஒரு பேரு, இது இங்கிலீஷ் பட டைட்டில் மாரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா, இங்கிலீஷ் படத்துலயும் இந்த டைட்டில் இந்த படம் வந்திருக்கு. ஹாலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது என்னடா மீனிங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று தேட ஆரம்பித்தோம். அது என்னன்றதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பேசிடுவோம். கதைப்படி என்னென்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு தனி வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க லவ்வர், இன்னொரு பெண்ணு வந்து சிஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரெண்டு மூலமாக அங்கே போகிறாங்க. அங்கே வந்து பழைய ஒட்டலை உடசலை தேடும்போது ஒரு பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெட்டியில் நிறைய குறியீடுகள்லாம் எழுதியிருக்கு. அந்த குறியீடுலேருந்து ஏதோ ஓப்பன் பண்ணி மேலே வைக்கும்போது ஒரு பாட்டிலில் இருந்து சிவப்பு கலர் ஒன்று கீழே உடஞ்சி விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறம் திடீர்னு பவர் கட் ஆகிடுது. கட் ஆனதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு கோஸ்ட் ஒன்று உள்ள புகுந்துருது. புகுந்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்து எப்போ பார்த்தாலும் தனியாக நின்று பேய் மாதிரி கற்றுது, யாராவது கூப்பிட்டா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக வந்து எக்ஸாசிசம் பண்ணால் தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. எக்ஸாசிசம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நார்மல் டெவில் கிடையாது, இந்த டெவிலுக்குள்ளே வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த கோஸ்ட்டை வந்து வெளியேற்றினாங்களா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது தான் கதை. இது வழக்கமான ஒரு பேய் படத்துக்கு உண்டான டெம்ப்ளேட் தான். இதை மாற்றிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த படத்தை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, படம் ஒரு 1.5 மணி நேரம் தான். ஒரு மலையாளத்துலேருந்து தமிழில் டப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம தமிழோடைய பழைய நடிகை சர்மிலி அப்படின்வாங்கல்ல, அவங்களாம் அதில் நடிச்சிருக்காங்க. சின்னதாக ஒரு மதர் சுப்பீரியர் கேரக்டர் தான் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு 3-4 கேரக்டர் தான், ஒரு வீடு தான். ஆனால் ஒரு வீடில் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு கதையை, பேய் படங்களோட நம்ம ஊரில் காமெடி படம் எடுத்து வைப்பாங்க, இந்த இடத்துல ஒரு பேய் படத்தை சின்சியராக ஒரு அட்டம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்மையிலேயும் அந்த இயக்குனர் விஷ்ணுச்சந்திரனுக்கு பாராட்டுகள். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, விஷுவல் வந்து நமக்கு வந்து ஒரு டஸ்கி டோனில் கொடுப்பாங்க. பொதுவாக ஒரு பேய் படம் அப்படின்னும் போது என்னென்னா, பிரைட்டாக கலராக காமிச்சு இல்லை எங்கேயாவது இருட்டாக காமிச்சு இது பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே டஸ்கி டோன் நமக்கு அந்த மோடுக்குள்ளேயே படம் பார்க்கும்போது இருக்கணும் அப்படின்றதுனால டேரக்டர் டிசைட் பண்ணுறாருன்னு தெரியல. சினிமாட்டோகிராஃபி ஃபுல்லாக ஒரு டஸ்கி டோன்லேயும் உள்ளே வச்சுட்டாங்க. சரி, இப்போது இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணியாச்சு. இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் எடுத்த படம். பட்ஜெட்டில் எடுத்தாலும் ஒரு கதையை நேர்த்தியாக எடுக்கணும்னு நினச்சா அந்த இயக்குனர் கதையை நம்ம ஓவராக வந்து போட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படம் இவ்வளோ தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக மலையாள சினிமா அப்படின்னும் போது மலையாள சினிமாவில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் டெட் ஸ்லோ இருக்குது. அவ்வளோ ஸ்லோவில் வந்து மக்கள் உட்கார மாட்டாங்க. ரெண்டாவது காஸ்டிங், அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ ஆர்டிஸ்ட் வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னும் போது பார்க்குறதுக்கு ஆட்களும் யாரும் வர மாட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தில் பார்க்குறதுக்கு என்னென்னா, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பில் பற்ற வைக்கப்பட்ட, தீ வைக்கப்பட்ட அப்படின்னு வருது. இந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லருடைய அந்த படைகளால் தீக்கிரையாக்கப்படுற மனிதர்கள் இவங்களை எல்லாமே ஹாலோகாஸ்ட் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக யூதர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க. இந்த கதையில் அதே மாதிரி ஒரு விஷயந்தான். அதை வந்து என்னென்னா, ஒரு 16 வயது பெண், இளம் பெண் வந்து இந்த மாதிரி தீக்கிரையாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுடைய ஆவி 6 நாளுக்குள்ளே இன்னொரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறணும், இன்னொரு உடம்புல புகுந்து அதன் மூலமாக அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறா. அதற்காக யூதர்கள் ஒரு தாந்திரிக மெத்தடை பயன்படுத்துகிறதா இந்த பெட்டிக்குள்ளே வச்சு இந்த நெபு மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் புதுசு. இந்த பட்ஜெட் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் தான் படம் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சும்மா ஏதோ ஒன்று எடுக்காமல் அந்த 10 லட்சத்தை வச்சு எப்படி அந்த கதையை மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண அந்த ஒரு நேர்மைக்காக மட்டும்தான் இந்த படம் பார்க்கலாம். பட் இந்த படம் தேட்டரில் அதிகமாகலாம் பெருசாக ரீச் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கவே கொடுக்காது. ஏதாவது ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஓடிடியில் பார்க்கும்போது இந்த படம் நல்லாயிருக்கும். ஏன்னா தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் நானே சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ். நீங்கள் கண்டென்ட் வைஸாக பார்க்கும்போது மேபி உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து யோசிக்க வைக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸாசிசம்லாம் ரொம்ப ஆதி காலத்துல பழகி போன ஒரு விஷயம். ஆனால் அந்த எக்ஸாசிசத்தெல்லாம் பார்க்காம ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது பார்க்கலாம். மற்றபடி ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது இந்த பேருக்கு மட்டுமே தவிர படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த கண்டென்ட்டுக்காக, இதோட நேர்மைக்காக படத்தை ஒரு இடம் நம்ம பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.